Hello viewers, welcome to WDC Stock. We are not a SEBI registered person, we just sharing our knowledge. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேமா பிளாஸ் அதாவது ஹீரோ ஜீரோன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 1 வீக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பண்ணக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அது சொல்லி நான் சொன்னது வந்து மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் பெரிய விஷயம் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பிங் மாதிரி தான் நான் பண்ணுறேன். இதை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. நான் டைமிங் கொண்டு சொல்லிவிடுவேன். ஆனால் அதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதனால் வரைக்கும் நான் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்தது வந்து அத்தனை கேமா பிளாஸ்ட்டுமேவும் ஆக்டிவேட் ஆயிருக்கு. நான் வந்து வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஜஸ்ட் வாட்ச் தான் கொடுத்துருந்தேன் வாட்ஸ்அப் சேனலில். ஏன் அப்படி கொடுத்துருந்தேன்னா அந்த கேமா பிளாஸ் வந்து லேட்டாக வந்து அக்கவர் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் பொறுத்திருக்க மாட்டீங்க, அந்த டைம் வரைக்கும் பொறுத்திருக்க மாட்டீங்க. ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து லாஸ்ட் புக் பண்ணிட்டு போயிருவாங்க. ஐயோ நம்ம கேபிட்டல் வந்து நம்பி இவ்வளோ போட்டோமே மொத்தம் போச்சு. அதனால தான் நான் ஜஸ்ட் வாட்ச்னு கொடுத்துருந்தேன். நான் வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஹீரோ ஜீரோ மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஹீரோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படி நான் ஜஸ்ட் வாட்ச்னு கொடுத்துருந்தேன்னா இல்லை அது வந்து ஏதோ டிலே பண்ணுதுன்னு அர்த்தம். இனிமேல் நான் வந்து வாட்ஸ்அப் சேனல் இந்த வீடியோ போட்டக்கப்புறம் நான் வாட்ஸ்அப் சேனல் கொடுக்க அவசியமே கிடையாது, நீங்களே பார்த்துடுவீங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா நான் ஒன்று சொல்லி உங்கள் ப்ரைஸ் கேபிட்டல் ஃபுல்லாக வைப் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, அது எனக்கு தான் பாவங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு வந்து இதில் மொத்தம் வரதுல நான் விரும்ப மாட்டேன். இந்த ஹீரோ ஜீரோ வந்து யார் எடுக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மார்னிங் ஒரு ப்ராஃபிட் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகே ஹீரோ ஜீரோ நான் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்ப்பா, என்னால் இந்த பணம் வந்துச்சுன்னு சொல்லும் போது, அதாவது ஹீரோ ஜீரோனால ஒரு பணம் வருதுன்னா அது ஹீரோ ஜீரோங்கிறது கிடையாது, அது ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் மொமெண்டம் தான். நீங்கள் எப்படி பையிங் பண்ணி செல் பண்ணுறீங்களோ செல்லர்ஸ் வந்து செல் பண்ணிட்டு பை பண்ணுறாங்க, அந்த மொமெண்டம் தான் கிடைக்குது. இது வந்து ஹீரோ ஜீரோனா எக்ஸ்பீரி அன்னைக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏன் அப்படி ஹீரோ ஜீரோ டெய்லி கிடைச்சிக்க வேண்டியதுனா? டெய்லி கிடைக்காது. ஏன்னா எக்ஸ்பீரி வரைக்கும் டைம் இருக்குது. செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியனு டைம் இருக்கும். இப்போ 3 மாதம் ஒரு செல்லர் எடுத்து வச்சுருக்காங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து மாதம் க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்கும். ஏன் நடக்கும்னா கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஒன்று ஹெட்ஜிங் பண்ணி ப்ரைஸ் மூவ் பண்ணி கொண்டு போகணும், இல்லாட்டி அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடும். ஒன்று அவங்க லாஸ் புக் பண்ணணும், இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்படி புக் பண்ணும்போது தான் அந்த மொமெண்டம் கிடைக்குது. அதனால தான் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மட்டும் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் முழு கேபிட்டல் போடக்கூடாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி சஜஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சிக்காக போகிறேன், இதை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. இனிமேல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் வந்து ஹீரோ ஜீரோ கொடுக்கணும் அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஆனால் எக்ஸ்பீரி அன்னைக்கு மட்டும்தான் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 90% வந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது, பாக்கி 10% கவுத்தி விட்டுருவோம். அதனால தான் சொல்கிறேன், ஒரே ஒரு லாட்டு ஒரு 250 ருபீஸ் வச்சிங்கன்னா ஒரு 500 கிடச்சா அதுவும் மணி தானே, அது உங்களுக்கு மணி தானே. ஏன் அதுக்கு மேலே ஆசைப்படணுமா? ஒரு 200 ரூபா போட்டிருக்கோம், பிஸ்னஸ் போட்டிருக்கோம், அந்த 200 ரூபா வச்சு ஒரு 100% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா முடிஞ்சிச்சு, வெளியே வந்துருங்க. இதில் இது தவிர அதிகமாக ஆசைப்பட்டால் மட்டும் தான் லாஸ் நிறைய ஆகும். சரிங்களா? மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கொடுக்குறத வாங்கிட்டு வந்துடுறதா நம்மளுக்கு பெருமை. நமக்கு வந்து அடுத்து மார்க்கெட்டுக்கு வந்து உள்ள அலோவ் பண்ணும். மொத்தமாக வைப் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோவே நான் பயந்து தாங்க போடுறேன், தயவு செஞ்சு தப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ வந்து எரெக்ட் பண்ணிடுவேன், ஏன்னா யாரும் லாஸ் ஆகக்கூடாது. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமா பிளாஸ் வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெல்டா, அதாவது என்னென்னா ஒரு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்ம டெல்டா பார்க்க சொல்லியிருக்கோம். அதாவது நியர் எக்ஸ்பீரி அன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமா மீனிங் என்னது? டெல்டா சேஞ்சஸ் தான் கேமா. டெல்டா சேஞ்ச் எப்போ நடக்கும்? ஒரு ஹெட்ஜிங் நடக்கும்போது. இப்போ வந்து அந்த ப்ரைஸ் ஆஃப் அண்டர்லைங் மூவ்ஸ், அதாவது அந்த ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அண்டர்லைங் அசெட்ஸ், அது வந்து மூவ் ஆகும்போது எப்படி மூவ் ஆகும்? மார்க்கெட் ட்ரேடர்ஸ் ஹூ ஆர் ஹெட்ஜிங் தேர் பொசிஷன் மஸ்ட் அட்ஜஸ்ட் தேர் ஹெட்ஜஸ் ஃப்ரீக்வென்ட்லி. அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மாற்றம் வருவது. பை பையிங் ஆர் செல்லிங் த அண்டர்லைங் அசெட்ஸ், அதாவது அந்த அண்டர்லைங் அசெட் பை பண்ணும்போதோ ஹெவியாக பை பண்ணும்போதோ ஹெவியாக செல் பண்ணும்போதோ அந்த மாதிரி மார்க்கெட் வரும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆம்பிளிஃபைஸ், இதுதான் முக்கியமான வேர்டுங்க, ஆம்பிளிஃபைஸ் ஆஃப் த ப்ரைஸ் மூவ்மெண்ட். அதாவது ஒரு செல்லர்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது பை பண்ணுவாங்க. பையர்ஸ் வந்து பை பண்ணிட்டு செல் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் வந்து செல் பண்ணிட்டு பை பண்ணுவாங்களா, அந்த இம்பாக்ட் தான் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஒரு பெஸ்ட் டைமிங் இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 11:30 மேக்ஸிமம் 10:30 முடிச்சிருங்க. அதுக்கு மேலே ட்ரேட் இருக்காதீங்க, சைட் வைஸ் போயிடும் மார்க்கெட். இதே டேரக்ஷன் கொடுத்துருங்க, ஒரு 9 to 5 டேரக்ஷன் தெரிஞ்சு போயிடும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோசமான சைட் வைஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock மேலே வந்து மொமெண்டம் இருந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. அதனால் ரொம்ப வொலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்பீரி டைம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பொசிஷன் நடக்கும், நிறைய பொசிஷன் நடந்துட்டு இருக்கனால ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஆப்ஷன் செய்த வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு கொடுத்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரி ரேட்டு பிஇ சைடு கொடுத்துருந்தேன். பிஇ சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருந்தேன் 24,050 கொடுத்துருந்தேன். அங்கே என்ன கொடுத்துருந்தேன்னா ஒரு 10 ருபீஸ் கிட்ட வரும்போது நான் கொடுத்துருந்தேன். 8 ருபீஸ் கிட்ட நினைக்கிறேன், 8 ருபீஸ் கிட்ட வரும் கொடுத்துருந்தேன். வாட்ச் பண்ணுங்க கொடுத்துருந்தேன். பட் ஆனால் என்னாச்சுன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 245 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா 6 ருபீஸ்லேருந்து ஒரு டபுள் த ப்ரீமியம் போயிடுச்சு. நான் இன்னைக்கு கொடுக்காத காரணம் தான், ஏன்னா எனக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தது. ஒரு சரியான இண்டிகேஷன் கிடைக்கல எனக்கு. அப்படி இண்டிகேஷன் கிடைக்கும் போது நான் கான்ஃபிடன்ட் கொடுத்துருவேன். ஆனால் அது எனக்கு போகுங்கிறது தெரியும். ஆனால்
நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால எனக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்னோட போயிடும். ஆனால் என்ன நம்பி பார்க்குறவங்களுக்கு மொத்தத்துக்கு லாஸ் ஆகிடும். அதனால தான் இன்னைக்கு வாட்ச் மட்டும் பண்ண சொன்னேன். சரிங்களா? இன்னைக்கு நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்க, இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ஆனால் ட்ரேட் பண்ணுங்க என்ன சொல்றது, நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு உங்கள் ஓன் ரிஸ்க் வச்சு எடுக்கணும். இதுக்கு போகலாமா போகக்கூடாது நான் சொல்லவே மாட்டேன். நான் என்னோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து யூஸ் ஆச்சு, நானும் பல தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஃபெயிலியரும் ஆயிருக்கு. சரிங்களா? ஆனால் ஒரு 80 to 90% ஒர்க் அவுட் ஆகும் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணோம்னா. சரிங்களா? ஸோ இதை மட்டும் பாருங்க, ஒரு சிங்கிள் லாட் மட்டும் போடுங்க, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டி 50 சார்ட். நான் வந்து ஃபின்னிஃப்டியில் இன்னைக்கு எப்படி கொடுத்தேன்னு சொல்லிடுறேன், அதுக்கு நிஃப்டி 50 சொல்லிடுறேன். இப்படி தான் ஒரு சார்ட் இருக்கும் இல்லையா? மார்னிங் வந்தோட ஒரு சார்ட் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், இங்கே வந்து ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும், ஐபி இருக்கும், எல்லாம் நம்ம மார்னிங் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் மார்னிங் எக்ஸ்பிரி டைம் அன்னைக்கு டிகே ஆகிட்டு வர இந்த ஐபி ஃபுல்லாக லோ ஆகிட்டே வரும். லோ ஐவி இருக்கும்போது நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது ஒரு விஷயம். சரிங்களா? ஏன்னா வந்து வாலட்டிலிட்டி கொடுக்காது. சில சமயம் கால் சைடு ரொம்ப லோவாக இருக்கும், புட் சைடு அதிக ப்ரீமியமாக இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம், புட் சைடு வந்து இன்னும் வந்து சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம் ட்ரேடுக்கு. சரிங்களா? ரெண்டுமே ஈக்குவல் வாலட்டிலிட்டி இருந்துச்சுன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஜிக்ஸாக போயிட்டு வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். அதாவது சைட் வைஸாக போயிட்டு ரெண்டு பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஓஏ வந்து 58,458 சம்திங் இருக்கா, இங்கே 61 இருக்கு. அப்போ என்ன இண்டிகேட் பண்ணுது, பியரி சென்டிமெண்ட். அதாவது இங்கே ஹை வேல்யூ வந்து இங்கே லோ வேல்யூ இருந்தால் பியரி சென்டிமெண்ட் வரணும், இங்கே லோ வேல்யூ வந்து இங்கே ஹை வேல்யூ இருந்தால் புல்லி சென்டிமெண்ட் இருப்போம். ஆனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓஏ வச்சு தான் என்னதான் பியரி சென்டிமெண்ட் இருந்தாலும் புல்லி சென்டிமெண்ட் இருந்தாலும் அதிக ஓஏ வரும்போது அந்த இடத்துல வந்து பை பண்ணலாமா செல் பண்ணலாம்ங்கிறது பார்த்து தான் போவோம். ஓகே, அது தனி மேட்டர், ஆல்ரெடி வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ ஹீரோ ஜீரோக்கு மட்டும் வந்துருவோம். இப்போ எக்ஸ்பிரி டே வந்திருக்கு, ஒரு 2 o'clock மேலே வச்சுக்கோங்களேன். ஒரு 2 o'clock மேலே வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, ப்ரீமியம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த அதாவது அட்டு மணிங்கிறது இது, அட்டு மணிங்கிறது 84ங்கிற அர்த்த மணி, இந்த மணிங்கிறது 105 109ங்கிறது இந்த மணி. சரிங்களா? சரிங்களா? இப்போ நல்லா வாட்ச் பண்ணுங்க. எக்ஸ்பிரி டைமில் மார்க்கெட் வந்து நல்ல அப்மூவ்மெண்ட் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அப்மூவ்மெண்ட் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஹீரோ ஜீரோ வந்து எப்படி எதிர்பார்க்கணும்னா டவுன் சைடு எதிர்பார்க்கலாம், புட் சைடு வந்து ஹீரோ ஜீரோ எதிர்பார்க்கலாம். இதே மார்க்கெட் வந்து நல்லா கீழே வந்துருச்சு, புட் சைடே வந்துட்டு வச்சுக்கோங்களேன், கால் சைடு எதிர்பார்க்கலாம் ஹீரோ ஜீரோ. ஏன்னா மோஸ்ட்லி வந்து கால் சைடு வந்து நிறைய கொடுத்துரும். ஒரு 70 to 80% வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் கால் சைடு வந்து மொமெண்டம் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ நான் சொல்லித்தர மெத்தட் தான் உங்களுக்கு ஹீரோ ஜீரோ ரியல் மெத்தட், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மெத்தட். அது கால் சைடோ புட் சைடோ, அப் ட்ரெண்ட் பார்க்கணும் டவுன் ட்ரெண்ட் பார்க்கட்டும், இதை வச்சு தான் நீங்கள் பேஸ் பண்ண, இதை வச்சு தான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் சொல்லணும், நீங்களும் அதை கற்றுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீமியம் ஒரு கால் சைடு வந்து ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்மீடியட்ல ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது. அதே இது இங்கே வந்து ப்ரீமியம் ரொம்ப லோவாக இருக்குது, ஒரு 10 rupees கிட்டே இருக்குது, இங்கே ஒரு 100 rupees கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த டைமில் நல்லா பார்த்துக்கோங்க, கால் சைடு வந்து இங்கே 109 rupees இருக்குது, அல்லது 109 rupees ஒரு நியர் 100 மேலேயோ, 100 மேலே இருந்தால் மோர் தென் கேரண்டிங்க, அது ஹீரோ ஜீரோ கொடுத்துருன்னு அர்த்தம். 100 இருக்கு அல்லது 80 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு 10 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் புட் சைடு பார்க்கணும். புட் சைடு எப்படி இருக்கணும்னா இந்த மணி இருக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து கால் சைடு ஹீரோ ஜீரோ இருக்கணும்னா இந்த மணியில் வந்து நல்ல ப்ரீமியம் இருக்கணும், ஒரு 105 100. அதாவது புட் சைடை விட, புட் சைடோட இந்த மணியை விட கால் சைடோட இந்த மணி ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதாவது கால் சைடு நீங்கள் ஹீரோ ஜீரோ எதிர்பார்க்குறீங்க, ஒரு ஹீரோ ஜீரோ எதிர்பார்க்குறீங்கன்னா ரெண்டு பக்கமும் சினாரியோ சொல்லுறேன். கால் சைடு 0 எதிர்பார்த்தீங்கன்னா புட் சைடை விட, புட் சைடு இந்த மணி விட கால் சைடு இந்த மணி வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த மணி அட்டு மணி எப்படி இருக்கணும், ஒரு 10 ரூபாய் அந்த மாதிரி இருக்கணும். அப்பனா கால் சைடு ஹீரோ ஜீரோ ஆக போகுது. எப்படி ஆக போகுது, ஏன்னா இங்கே ஒரு 50 ரூபாய் இருக்கு, இங்கே ஒரு 100 ரூபாய் இருக்கு, இங்கே ஒரு 20 ரூபாய் இருக்கு, இங்கே ஒரு 10 ரூபா இருக்கு, ஒரு ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கு, இங்கே வந்து ஒரு 10 ரூபாய் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஒரு ஸ்ட்ராங்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஜீரோக்கு ஆக்டிவிட்டி கிடைக்க போகுது. ஏன்னா இங்கே ப்ரீமியம் ஹையாக இருக்கு, இங்கே அட்டம்ல லோ ப்ரீமியமாக இருக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸில். இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே வந்து ஆல்ரெடி இந்த மணியை விட இந்த மணி வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்கு, அதுக்கடுத்து ஹையாக இருக்கு. அப்போ இதோட அட்டமணியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 5 ரூபாய் இருந்தாலும் சரி, 8 ரூபாய் இருந்தாலும் சரி, அந்த ஹீரோ ஆக்டிவேட் ஆகாது, இதுதான் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? இது ஒரு மெத்தடு, இதுதான் ஒரு மெத்தடு. அதே இது புட் சைடு பார்க்க போறீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் வந்துருங்க. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் ப்ரீமியம் ஹையாக இருக்கணும். புட் சைடை விட இந்த மணி ப்ரீமியம் வந்து லோவாக இருக்கணும். புட் சைடில் ப்ரீமியம் ஹையாக இருக்கும் போது அட் த மணியில் வந்து 10 ரூபீஸோ ஒரு 8 ரூபீஸோ அந்த ரேஞ்சுக்கு வரணும். அது எப்போ வரணும், 230 நியர் கிட்ட வரணும். 230, இப்போ 230 மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 240 இருக்கான்னு பார்க்கணும். 240 to 250 அதுக்கு மேலே போகக்கூடாது. 3PM மூமெண்டம் வந்து எப்போயாவது கொடுத்துரும். சரிங்களா? நான் சொல்கிற வந்து டைம் வாட்சபிள் டைம் வந்து 230க்கு வந்து கரெக்டாக ஸ்பைக் அடிக்கும்.
அதை விட்டுட்டா 240 அந்த ரேஞ்சில். இப்போ நீங்கள் 225க்கு வந்து நீங்கள் போடுறீங்க, அதாவது ஒரு 10 ரூபா நீங்கள் சொல்கிற செட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டீங்க. கால் சைடு ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது, கால் சைடை விட புட் சைடோட இந்த மணி ப்ரீமியம் கம்மியாக இருக்கணும். அதாவது நீங்கள் கால் சைடுக்கு வந்து 0 எடுக்கிறதா இருந்தால் கால் சைடோட அடுத்த மணியை விட புட் சைடோட அடுத்த மணி வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே 100 ரூபா இருக்குது, இங்கே வந்து ஒரு 50 ரூபா இருக்கணும், இங்கே 100 ரூபா இருக்கணும், இங்கே 10 ரூபா இருக்கணும். இருக்கா? இருக்கும். அப்படின்னா கால் சைடு 0 அர்த்தம். அதே இது இங்கே 100 ரூபா இருக்குது, இங்கே 50 ரூபா இருக்குது, இங்கே ஒரு 10 ரூபா இருக்குது, இங்கேயும் 10 ரூபா இருக்குது. அப்படின்னா இந்த 10 ரூபா புட் சைடு 10 ரூபா தான் 0 ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? இன்னைக்கு நான் அப்படி தான் கொடுத்துருந்தேன். எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சாரி ப்ரீமியம் கால்குலேஷன் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா? இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கால் சைடு வந்து 24050 இந்த ஸ்பாட்டில் இருந்துச்சு. அப்போ நான் கால் சைடு கால்குலேட் பண்ணுறேன். அப்போ 24050 24,000 மைனஸ் பண்ணோம்னா 46 ரூபீஸ் கிடைச்சது, 50 ரூபீஸ் கிடைச்சிருச்சா? அப்போ என்ன பண்ணுறேன், ஓகே ஆல்ரெடி இது வரைக்கும் தான் மார்க்கெட் போகுது. அதான் வாட்ஸ்அப் நல்லா காலையில் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு 24,000 வந்து மார்க்கெட் முடிய போகுதுங்க, நல்லா வாட்ச் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன், மார்னிங்கே சொல்லியிருந்தேன். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தெரிஞ்சுக்கிடுவீங்க நீங்கள். அந்த டைமே முடிவு பண்ணிட்டேன், ரைட் இந்த 0 வந்து புட் சைடு இருந்தாலும் இருக்கலாமா, இல்லை காலத்துக்கு இருந்தாலும் லேட்டராக பார்த்துக்கலாம்னு யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிடாது மார்க்கெட் பொறுத்தவரைக்கும், லேட்டாக தெரியும் 0 இந்த பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து இந்த 24050 கால் செட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கால்குலேட் பண்ணும்போது ரெண்டுமே ஈவனாக வந்துருச்சு. அப்போ ரெண்டுமே 0, ஓகே இது டோட்டலாக 0 ஆக போகுது. அப்பயும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏதாச்சும் மூவ்மெண்ட் கொடுக்காம பார்ப்போம்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, 2:30 கிட்ட வரும்போது இந்த அட்டமணி இருக்கு பார்த்தீங்களா, இந்த அட்டமணியில் வந்து புட் சைடை விட ப்ரீமியம் வந்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து 50 ரூபா இருக்குன்னா, இங்கே 55 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புட் சைடில் வந்து 55 ரூபா இருந்துச்சுன்னா அட்டமணியில், இங்கே அட்டமணியில் வந்து கம்மியாக இருந்துச்சு, அதோட கம்மியாக இருந்துச்சு. ஒரு 55 ரூபா கிட்டத்தில் வந்து 50 ரூபா அது கீழே இருந்துச்சு. அது கீழே வந்து ப்ரீமியம் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு ட்ரேட் இருந்துச்சு, ஒரு 5-7 கிட்ட இருந்துச்சு. ஆனால் இங்கே கரெக்டாக 10 ரூபா இருந்தது. அப்போ நான் எனக்கு ஒரு ஆக்டிவ் மைண்ட், எனக்கு ஒரு நோட்டபிள் டைம் கொடுத்துருச்சு. என்னன்னா, இங்கே வந்து புட் சைடில் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அட்டமணியில், அதுக்கு நியர் த அட்டமணி இந்த மணியில் அதிகமாக இருக்குது, அட்டமணியில் வந்து 10 ரூபா இருக்குது. அதே இது கால் சைடில் வந்து புட் சைடில் இருக்கிறத விட வந்து இந்த மணி வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ஆல்ரெடி இங்கே கம்மியாக வந்துருச்சு. அப்போ 0 வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அட்டமணியில் தான் 0 எப்பயுமே இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து இங்கே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் நான் கொடுப்பேன் எப்பயுமே உங்களுக்கு. நான் அதுதான் கொடுத்துருந்தேன். அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து 0 ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் லைனுக்குள்ளே பாருங்கள், இந்த பிளாக் கலர் லைனில் இப்போ சப்போஸ் யாராவது வந்து இங்கே ட்ரேட் எடுத்திருந்தாங்கன்னா, அதாவது இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ப்ரீமியம் கிடச்சிருக்கும். இதாங்க சினாரியோ. இதை நீங்கள் எக்ஸ்பிரி டைம் மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்கள். நாளைக்கு பேங்க் 20 தானே, நாளைக்கு பேங்க் வாட்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். புரியாட்டு கமெண்ட்ல கேளுங்க, திருப்பி கூட ஒரு 0 வந்து கண்டிப்பாக போடுறேன். இல்லை பாஸ் எனக்கு இது புரியல, நீ 0 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்கன்னா சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது 0 எடுக்கிறதுக்கான மெத்தட் என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, அடுத்த மணியில் தான் 0 போய் நடக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், கால் சைடா புட் சைடா? நான் கால் சைடு பார்க்குறேன். கால் சைடு வந்து இந்த மணியில் வந்து ப்ரீமியம் வந்து இருக்கு, நியர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அடுத்த மணியில் வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. அப்போ நான் புட் ப்ரைஸில் பார்க்குறேன். புட்டில் அடுத்த மணி இந்த மணி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. ஓஹோ, கால் சைடோட புட் சைடு அதிகமாக இருக்கு. அப்போ அதுக்கடுத்து அடுத்த மணி, ஓ அப்போ இதுதான் நீ 0 ஆக்டிவேட் ஆகும் கண்டுபிடிச்சிடலாம். அதே இது கால் சைடு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கால் சைடு வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கு, அடுத்த மணியில் ப்ரீமியம் கம்மியாக இருக்கு. நான் புட் சைடு பார்க்குறேன். ஓகே, கால் சைடு இந்த மணியை விட, அதாவது கால் சைடு இந்த மணியில் வந்து அதிகமாக இருக்கு, அடுத்த மணியில் கம்மியாக இருக்கு. நான் புட்டை செக் பண்ணுறேன். ஓகே, இந்த கால் சைடு தான் 0 போகுமான்னு புட்டு செக் பண்ணுறேன். அப்போது என்ன, எனக்கு புட் என்ன இண்டிகேஷன் பண்ணணும், இந்த மணி புட் ஆப்ஷன் இருக்க இந்த மணி கால் ஆப்ஷன் இருக்க இந்த மணியோட கம்மியாக இருக்கணும். அடுத்த மணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், கால் சைடு மொமெண்டம் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இவ்வளோதான். இது எப்போ நடக்கணும்னா, நீ கரெக்டாக 2:30 வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்கு முன்னாடி 3:30 முடியுதா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. 2:30 ஒருக்கா பார்க்கலாம், 2:40 ஒருக்கா பார்க்கலாம், அதுக்கப்புறம் 2:50 ரொம்ப ரேர். நீங்கள் 2:30 என்டர் ஆகிட்டீங்கன்னா, ஒரு லாட்டு போட்டு என்டர் ஆகிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அது 0 முடிவு பண்ணி உள்ள வந்திருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க. அது கிடைச்சா உங்களுக்கு லக்கு தானே. ஆனால் ஒரு லாட்டு மட்டும் தான் போட சொல்லியிருக்கேன், சஜஸ்ட் சொல்லியிருக்கேன். நல்லா தெரிஞ்சவங்க தாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும்தான் பல்க் லாட்டு போட்டு எடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தவிர வேற எடுக்காதீங்க. நான் ஹைலி ஒரு என்ன சொல்றது சஜஸ்ட் சொல்லிட்டேன். இதுதான் 0 எடுக்க ட்ரேடிங் மெத்தடு. இன்னைக்கு அப்படி தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து இதே தெரிஞ்சு போகும் பாருங்க. இந்த இது 0 ஆயிடுச்சு, எனக்கு ப்ரீமியம் வந்து கால் புட்டில் அப்படியே இருக்கு, அதுக்கு அடுத்த மணி வந்து எனக்கு 0 கிடைச்சிருக்கு. இவ்வளோதாங்க. ஓகே, இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. நாளைக்கு திரும்ப சிம்பிளாக ஒன்று சொல்லி போடுறேன். கால் சைடு 0 இருக்கணும்னா, கால் சைடோட இந்த மணி வந்து ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கணும்,
ஃபுட் சைடு இந்த மணியோட கால் சைடு இந்த மணி, இந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, இந்த மணி ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்கு அடுத்த மணி வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகணும். அதே இது ஃபுட் சைடு நீங்கள் எடுக்க போகிறேன்னா ஃபுட் சைடோட இந்த மணி கால் சைடு இந்த மணியை விட ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்கிட்ட வந்து 10 ரூபாயோ ஒரு 8 ரூபாயோ அந்த ஆக்டிவேட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கணும். அதுவும் 230 கிட்ட இருக்கணும். 230 கிட்ட இருந்தால் மட்டும் தான் 230 வெயிட் பண்ணிங்கன்னா 250 வரைக்கும் நல்ல மூமெண்ட் கொடுத்துரும். அதுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஒரு மக்கள், இது அப் ட்ரெண்ட் ஆனாலும் சரி டவுன் ஆனாலும் சரி இப்படி தான் மெத்தடு. இது புரிஞ்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு, ஏன்னா நீங்கள் பிடிச்சா தான் பார்க்கணும். ஓகே, பிடிச்சிருந்தா இந்த கமெண்ட்டை டவுட் பண்ணுங்கள், எதுனாலும் கேளுங்க சொல்கிறேன். நான் 3 நாளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால தான் நல்லா சரியாக பேச கூட முடியல. இது உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.